சொல்லுகதை. காத்திருக்கும் விடியலுக்காக எத்தனையோ இரவுகளை கடந்து வந்த இந்தியர்களின் அத்தனை வெற்றிகளுக்கும் காலம் விட்டு வைத்த அடையாளங்களாய் இருப்பவை இந்த ஒட்டுமொத்த குறியீடுகள்தான். இவைகளோடு சேர்ந்து பூக்களை பிரசவித்த போர்க்களமாய் விளங்கும் இந்த தோட்டங்களும் தான். பிறந்த தோட்டத்திலிருந்து வெளியேறி பல இன்னல்களுக்கு ஆளாகி பிறகு வாழ்வில் வளம் பெற்ற பலரது நினைவுகளைப் போலத்தான் இவருடையதும். அன்றைய வாழ்க்கையை பற்றி எண்ணியதுமே அழுகை வெடிக்கின்றது. நான் பூடு எஸ்டேட்டில் தங்கவேல் பழனியம்மாளுக்கு 3வது மகனாக பிறந்தேன். மந்தக்கா பகுதியைச் சார்ந்த நடராஜா. கூட பிறந்தவங்க மொத்தம் 9 பேர். பாலர்பள்ளி வரைக்கும் பூடு எஸ்டேட்டில் தான் நான் இப்போ பூடு எஸ்டேட்டில் தான் இருந்தோம். அப்பா வந்து ஒரு இன்ஜின் டிரைவரு, அம்மா வந்து தோட்ட தொழிலாளி. இந்த வெளிநாட்டு வேலை தான் செய்வாங்க. அன்று இவர் பிறந்த இந்த பூடு தோட்டம் செம்பனைகளின் ஆதிக்கத்திற்கு மாறிவிட இவர் பிறந்த வீடு இன்று இல்லை. ஆனால் இவர் தனது தோட்டம் என சொல்லிக் கொள்வது மந்தக்கப் நகரத்தை ஒட்டியிருக்கும் இந்த புக்கிட் டிங்கின் தோட்டத்தை. எங்கள் அப்பாவுக்கு ஒரு நிரந்தரமான வேலை இல்லை. அவர் இன்ஜின் டிரைவர் தவிர்த்து வேறு வேலை இல்லாததுனால எங்கள் அம்மா மட்டும் வேலை செய்வாங்க. மரத்தை தப்பாக செய்வாங்க, வேலையோட தூக்கத்தான் செய்வாங்க. ஏங்க நம்மளுக்கு தெரிஞ்ச வேலையை செய்ய வேண்டியதானேங்க. சரி எனக்கு தெரிஞ்ச எஸ்டேட்டில் இன்ஜின் டிரைவர் வேலை கோசம் இருக்க போறியா? அப்பாவுக்கு வேலை மாறி பல தோட்டங்களுக்கு வந்து கடைசியாக புக்கிடிண்டிங் எஸ்டேட்டுக்கு வந்து இன்ஜின் டிரைவராக வேலை பார்த்தாரு. இன்று இவ்வாறு இடிபாடுகளாக காட்சியளிக்கும் இந்த வீடுதான் அன்று இவரது குடும்பத்திற்கு நிரந்தர புகலிடம். இது வந்து எங்கள் வீடு. தனது தோட்ட வாழ்வை சிந்திக்கும் போது கூடவே தவிர்க்க முடியாமல் வருபவை தன்னை சுற்றிலும் இருந்தவர்களின் நினைவுகளும் தான். இந்த வீடு வந்து அந்த பஸ்ஸு ஒருத்தர் இங்கேருந்து எல்லாத்தையும் வெளியில் கூட்டிகிட்டு போகிற பஸ்ஸு அவரோட வீடு இது. இந்த சைடில் மன்று இருந்தார், நாராயண மன்று அப்படின்னு சொல்லி. அப்படியே அப்புறம் ஆளுங்களாம் இங்கே தான் கூட இருந்தாங்க. அப்போ இந்த பகுதி எல்லாருமே ஆளுங்க தான். ஏறத்தாழ ஒரு 300 குடும்பங்கள் இங்கே இருந்தாங்க. இப்போ எல்லாமே ஆயில் பாம்பு நட்டுருக்குறாங்க. இந்த சைட்லேயும் வீடு, இந்த சைட்லேயும் வீடு, அந்த சைட்லேயும் வீடு. பொது போக்குவரத்து வச்சுனாக்கா ஒரு பஸ்ஸு இங்கே இருக்கும். ஸ்கூல் பிள்ளைங்களை ஏற்றிட்டு போக, இந்த மக்கள் எல்லாம் வெளியில் போக, ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு எல்லாமே ஒரு பஸ்ஸு போகும். அந்த சூழல் தான் அந்த தோட்டம் இங்கே இருந்துச்சு. எங்கள் அப்பா இன்ஜின் டிரைவராக அந்த பக்கத்தில் இருக்கும் ஒரு இன்ஜின் டிரைவராக வேலை பார்த்தாரு. ஏன்டா ஸ்கூல் போல? பிடிக்கலாப்பா. ஏன் யாரும் எனக்கு சேர்த்துக்க மாட்டாங்க. இனிமே இங்கே தான் போ. இன்ஜின் டிரைவர்னாக்கா லைட்டு தான். இந்த குடியிருப்பாளர்களுக்கு கரண்ட் சப்ளை பண்ணுறதுக்காக வேண்டி இன்ஜின் டிரைவர் வேலை, அந்த வேலை. அது காலையில் ஒரு 4:30 மணிக்கு ஆரம்பித்து விடி கிளம்புற ஒரு 6:30க்கு 7க்கு நிப்பாட்டிடுவாங்க. திரும்ப சாயந்தரத்தில் 6:30 மணிக்கு ஆரம்பித்து மிஞ்சி போனால் 9:30 10 மணிக்கெலாம் நிப்பாட்டிடுவோம்.
அதுதான் எங்கள் அப்பாவோட தொழில். ரொம்ப ரொம்ப குறைவான சொல்லலாம், 200 வெள்ளி 230 தான் அந்த சம்பளமே இருக்கும் அந்த சமயத்தில். ஒரு மாதம் பூரா வேலை செஞ்சால் நாங்கள் எல்லாமே கூட பிறந்தவங்க ஆண் பிள்ளைகளாக இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த வீட்டு பொறுப்பு வீட்டோட வேலை எதுவுமே எங்களுக்கு தெரியாது. எங்கள் அம்மா தான் கஷ்டப்படுவாங்க. என்ன ஏன் ஸ்கூலுக்கு போகாமல் இங்கே இருக்கிற? 9 வயசு தெரியுங்க. சரி கொஞ்ச நேரம் இரு, அம்மா வேலை செஞ்சுட்டு வந்துடுறேன். என்ன செய்யறது, ஆம்பளை சம்பளம் எடுக்கணும்னா ஆம்பளை வேலைலாம் நம்ம செஞ்சு தான் ஆகணும். அம்மா கூட எப்போதும் ரொம்ப கூடவே இருப்பேன். கொஞ்சம் இப்போ விளையாட போகிறது நிறைய டைம் இருந்தாலும் ஆனால் எங்கள் அம்மா கூட நான் கூட இருப்பேன். சிரமமான சூழல்னால சாப்பாடு இந்த டிஃபன் இந்த காலையில் பசியாரை கொடுத்து அனுப்புறது வந்து சோறும் நிற கட்டின சோறும் சம்பளமாக தான் இருக்கும். அது வந்து இந்த குருணை அரிசியில் தான் சோறு செஞ்சுருப்பேன். குருணை இருக்கா அப்புறம் சஞ்சோறு இப்போ அதெல்லாம் போட்டு சோறு போட்டு கொடுப்பாங்க. 2 பேர்த்து 3 பேருக்கு ஒரே அடுக்கில் போட்டு கொடுத்துருவாங்க. அப்பா சாப்பாடு இங்கே அதே சாப்பிட்றாங்க. அப்போ ஆரம்ப பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது எஸ்டேட்லேயே லோரி கொடுப்பாங்க, நம்ம அதில் ஏறி போகணும். அப்போ எங்களுக்கு அது வீட்டுக்குள்ளே எங்கள் சிரமமாக தெரியல. இடைநிலை பள்ளியும் பொழுது எல்லாத்துக்குமே காசுன்னு அவங்க மேலே சிரமத்தை எங்கள் வீட்டில் எதிர்நோக்கினாங்க. அப்போ இன்றைக்கும் அதே தான்ப்பா. அவ்வளோதாம்மா. என்றைக்கு நீ அம்மாவுக்கு நல்ல சாப்பாடு போடுறியோ அன்றைக்கி தான் நம்ம குடும்பம் முன்னேறிச்சுன்னு அர்த்தம். ஐயா நான் நல்லா எங்கள் வீட்டில் குடும்பத்தில் நல்லா படிக்கிறதுனால எனக்கு இந்த முதல் கிளாஸ் தான் A கிளாஸ் தான் கிடச்சிது. அதில் ஒரு 40 பிள்ளைங்க படிப்போம். எல்லாருமே சின்னராக தான் இருப்பாங்க. நாங்கள் 2 பேர் தான் தமிழ் பிள்ளைங்களாக இருப்போம். அப்போ அது ஒரு வாழ்க்கையில் வேதனையான எனக்கு சம்பவம். என்னன்னு கேட்டாக்கா, அப்போ ஆரம்பத்தில் இங்கேருந்து பஸ்ஸில் போகும்போதுனாக்கா ஆரம்பத்தில் பஸ் ஃபேர் அந்த டிக்கெட் கேட்பான். பஸ்ஸில் ஏறினதோட பஸ் அவன் கேட்பான். அவன் சம்பளம் போட்டிருக்கோ இல்லையோ தெரியாது. ஏன்னா சம்பளம் 7ஆம் தேதி தான் போடும். நம்ம பஸ் ஏறுமுனாங்க அவன் எப்போ பஸ்ஸுக்கு ஏன்னா அவனோட விட்டுட்டு அவன் பார்ப்பான். அந்த பாஸ் வாங்கணும் அது வாங்கணும். ஸ்கூலுக்கு போனோமாக்கா அந்த பஸ்ஸு இந்த புத்தகத்தோட காசுலாம் கட்டணும். அப்போ கேலி பண்ணுவாங்க. ஏன்னா முன்ன ஃபோமான் படிக்கும்போது ரிமூவ் பண்ணும்போது இந்த ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் கேலி பண்ணுவாங்க. ஏன்னா நான் எல்லாமே சின்ன பிள்ளைங்க. நாங்கள் 2 பேர் தமிழ் பிள்ளைங்க. அதில் ஒரு பொண்ணு வந்து அது பேர் குணவதின்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் கையில் அவங்க காசு உள்ளவங்க அவங்கெல்லாம் கொடுத்துருவாங்க. எனக்கு கொடுக்கும்போது எல்லாமே கேலி பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் எங்கள் அம்மா அந்த ஃபோம் 2க்கு நான் போகும்பொழுது எங்கள் அம்மா கேட்பேன், என்னம்மா ஸ்கூல் திறக்க போகுது காசு வேணுமா, காசு இருறா தரேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு எடுத்த கையில் காசு இருந்தால் தானே எடுத்து கொடுக்குறதுக்கு காசு இல்லை. அப்புறம் பொழுதும் விடிஞ்சிருச்சு. நாளைக்கு காலையில் பஸ் ஏறி போகணும். பஸ்ஸுன்னா அம்மா எங்கேம்மா காசு ஏந்துச்சுன்னு கேட்டாக்கா நினைக்கிறேன் அவங்க தோடோ இல்லை மூக்குத்தி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு மூக்குத்தி ஒன்று இருக்கும். எங்கள் அம்மா பேர் பழனிவாள். அதை நான் சொல்லிடுறேன். பக்கத்து வீட்டில் கொண்டு போய் கொடுத்தாங்க. என்ன பேசுனாங்கன்னு தெரியலங்க. கொண்டு வந்து என் கையிலே கொடுத்து நீ கொண்டு போய் அடகு வச்சுக்கிடா. அப்போ பெந்தத்துக்கு போகணுங்க. அங்கேருந்து என்ன கிட்டல, அது ரொம்ப தூரம். அடகு என் கையில் கொடுத்து அடகு வச்சு போய் புத்தகத்தை காசு கொடுறா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த நேரத்தில் கூட சொல்லலை, நீ வந்து படிப்பை நிப்பாட்டின்னு சொல்லலை, படிக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் அது என்னை வாட்டிருச்சுங்க. படிக்க போகிறதுக்கு உண்மையிலே என்னை வாட்டிருச்சு. அன்று இவரது பள்ளி இருந்த இடம் இன்று பயிர் நிலம். அது ஒரு பெரிய எனக்கு பெருத்த அடி. அது என்ன வாழ்நாளில் என்னால் மறக்க முடியாத சம்பவங்க. அப்படியே படிப்பும் போச்சு அதோட. வாழ்வின் பொழுதுகள் வறுமையோடு கழிந்த காலகட்டம். எனக்கு இந்த படிப்பு போனதுலேருந்து அப்போ விரக்தியாகவே இருந்துச்சு. எதுலேயுமே ஒரு நாட்டம் இல்லாமல் இருந்துச்சு.
அப்புறம் அப்படியே இருந்து ஒரு 15, 16, 17, 18 வயசாகிடுச்சு. அப்புறம் இங்கே தோட்டத்திலே வேலைக்கு சொக்கரா பிள்ளைங்க சம்பளம் போட்டு ஒரு வெளி 90 காசுக்கு சம்பளம் வேலைக்கு ஆள் எடுத்தாங்க. பிறகு தனிப்பட்ட தருணங்கள் மட்டுமின்றி தோட்டத்திற்கே பொதுவான திருவிழா நாட்களே தமது ஏழ்மையை மறந்து மகிழ்வு கொள்ளும் நாட்கள். திருவிழாக்கள்னா இங்கே மூங்கில் வெட்ட போகிறது, பின்னது, பந்தல் பின்னுறது, மட்டை பின்னுறது இப்போ இந்த தோரணம் கட்டுறதெல்லாம் அத்துப்படி சாம்பியன் தான். என்ன ஒருத்தர் சொன்னார், நான் இன்ஜின் கொட்டாய்க்கு நான் ஊற்ற போகலை. அவருக்கு ஆத்திரம். ஏலப்பா 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 ஏலப்பா. தனக்கு பதிலாக தனது வேலையை தனது பிள்ளைகளிடம் தந்திருந்த தந்தை அதில் தவறு நடக்க தனது ஆத்திரத்தை அவர்களிடம் காட்டிய விதம் சற்று வித்தியாசமே. நம்ம யார் எந்த பக்கம் ஓடினாலும் அவங்களுக்கு அடி விழுவோம். நீ அடி வாங்கினா எப்படி திரும்பினாலும் இன்னொரு ஆளுக்கிட்ட அவர் அடிச்சுக்கிட்டே இருப்பார். அந்த சம்பவம் அந்த மாதிரி ஒரு கூட்டாளி, நான் படித்த கூட்டாளிங்களே வந்துட்டு ஒருத்தர் வந்து நல்ல உத்தியோகம் பார்த்துட்டு கொஞ்சம் வெளியில் படிக்க போய் உத்தியோகம் பார்க்க ஆரம்பித்தார். பேசிகிட்டே இருக்கும்போது என்ன அவருக்கு ரிக்ராட் அப்படின்னா ரிக்ராட் அப்படின்னா வேதனை, வருத்தப்படுவீங்கன்னு அப்படின்னு பொருள் நான் நினைக்கிறேன். நீங்கள் பிற்காலத்தில் வருத்தப்படுவீங்க, அந்த தோட்டத்திலே இருந்தாக்கா வெளியே போனால் தான் வாழ்க்கை பிரகாசமாக இருக்குன்னு சொல்லி சொன்னார். அப்புறம் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன், சரி நம்ம இனிமேல் இருந்தால் நம்ம இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு ஒரு வரட்டு துணிச்சு இல்லை. அப்போ கூட காசு இல்லைங்க, இங்கேருந்து வெளியில் போகிறதுனா கூட அந்த பால் லோரி வரும், அந்த இங்கேருந்து பால் ஏற்றிட்டு போகிறதுக்கு கோலாலம்பூர், அப்போ லீவ் லேட்டக்ஸ்னு சொல்லி கோலாலம்பூர் கோம்பாக்கில் இருந்துச்சு. அவர் கொண்டு போய் கோம்பாக்கில் விட்டார். இனிமேல் என்ன பண்ணலாம் தான் நினைக்கிறா? ஸ்கூல் பஸ் வாங்கி ஓட்டலான்னு இருக்கேன். கொஞ்சம் காசு ஏற்றிக்கிட்டு வந்து அப்புறம் தான் நான் ஸ்கூல் பஸ்ஸை ஒன்று வாங்கினேன். அதில் போதுமான நிபுணத்துவம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசு, புதுசாக எந்த ஒரு அனுபவம் இல்லாமல் வேலைக்கு துவங்குறதுனால அதை நான் ஃபெயில் பண்ணேன். அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே ஒரு பித்து பிடிச்ச மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் திரும்ப ஒரு லோரி ஒன்று வாங்கினேன், சின்ன லோரி ஒன்று வாங்கினேன். அப்புறம் ஒரு பெரிய லோரி ஒன்று வாங்கினேன். எல்லாமே ஃபெயிலியர். ஏன்னா நண்பர்களை பேச்சு நம்ம கேட்டதுனால. வீட்டில் ஒவ்வொருவராக தனது சுய வாழ்வில் பயணிக்க துவங்க இவருக்கும் திருமண வைபவம் நிகழ்ந்தேறியது. இந்த வீட்டில் தான் திருமணமும் நடந்துச்சு. இந்த வீட்டில் தான் நாங்கள் 8 பேர் கூட பிறந்தவங்க.
எங்கள் வீட்டு சூழ்நிலை அப்படி ஒன்றும் மோசமாக இல்லை. எங்களை விட அவங்க கொஞ்சம் வசதியாக இருந்தாங்க. ஏன்னா அந்த சமயத்தில் அவங்க தோட்டம்லாம் வச்சுருக்குறாங்க. ஆனால் நான் எதிர்பார்த்த அளவுக்கு என்னோட இல்லற வாழ்க்கை நல்லா இல்லை. பொருளாதாரத்தில் கஷ்டத்தினால எனக்கு ரொம்ப துன்பம் கிடைச்சிது. முறையான கல்வி மற்றும் சரியான வழிகாட்டுதல் ஆகியன இல்லாத காரணத்தால் திருமணத்திற்கு பிறகும் தொடர்ந்தன தோல்விகளும் சோதனைகளும். அதாவது கை கொடுக்கலங்க சார், கை கொடுக்கல. தொழிலில் வெற்றி அடையணும்னு நான் ரொம்ப பாடுபட்டேன். ஆனால் எனக்கு தெரியல என்னன்னு எனக்கே தெரியல. மற்றவங்க மாதிரி நான் வெற்றி அடையணும் பல தொழிலில் நான் ஈடுபட்டேன். ஆனால் எனக்கு முடியல, எதுவுமே வெற்றி கொடுக்கல. அப்புறம் அப்படியே இருக்கும்போது 3 பிள்ளைங்க ஆச்சு. அப்புறம் 3 பிள்ளைங்க ஆனோடனே நாங்கள் அந்த இடத்த விட்டு வெளியாகி அப்புறம் இங்கே இந்த வீட்டுக்கு வந்து கொஞ்சம் சிரமப்பட்டோம். அவமானங்கள் தந்த வழிகளில் இருந்து எப்படியேனும் மீண்டுவிட தம்பதியர் இணைந்து உழைக்க துவங்கினர். தேவைகள் அதிகம் காத்திருக்க குறைந்த வருமானம் தரும் இந்த தொழிலில் நடராஜாவால் கவனம் செலுத்த முடியவில்லை. எங்க என்னங்க ஆச்சு? படிச்சிருந்தா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கானாமா. படித்து நல்ல தொழில் செய்யணும், என்னோடய இலட்சியமே டாக்டர் ஆகணும்னு என்னோட அந்த குறிப்பு புத்தகத்தில் இருக்குது. நான் முதல் படிக்க பள்ளிக்கூடத்தில் போகும்போது இந்த குறிப்பு புத்தகத்தில் ஸ்கூலுக்கு கேட்பேன். சும்மா எம்பிஷன் எம்பிஷன் கேட்பாங்க. அது நான் வந்து டாக்டர்னு சொன்னேன். ஆனால் உண்மையிலே டாக்டர் ஆகணும்னு தான் நான் சொன்னேன் ஒழிய எல்லாம் இந்த இதுக்கு சொல்லுவாங்க, சும்மாங்கட்டையும் சொல்லுவாங்க டாக்டர் ஆகணும், பைலட் ஆகணும், அந்த மாதிரி சொல்ல. உண்மையே டாக்டர் ஆகணும்னு தான் நான் சொன்னேன். அந்த அளவுக்கு நான் படித்தேன். ஆனால் நான் இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யும்போது காலையில் மரம் வெட்ட போகும்போது கொசுக்கடி, அட்டை கடிக்கும், அப்புறம் பாம்பு, பண்டி தொல்லை, இதெல்லாம் நினைக்கும் போது நான் உண்மையிலே வேதனைப்பட்டேன். படிச்சிருந்தாக்கா நல்லா ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன், நல்லா இப்படி செஞ்சுருக்கலாமேன்னு சொல்லி வேதனைப்பட்டது உண்டு. அது என்ன செய்யறது, சூழல் அப்படி. நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் நான் லோரி ஓட்ட போகிறேன். மூணு பிள்ளைங்களும் அந்த சமயத்தில் ரொம்ப துன்பம்தான். அவங்களும் ஒரு சிறப்பாக வாழ்ந்ததா, அந்த இளமை பருவத்தில் அவங்களும் ஒரு சிறப்பாக இருந்ததாகவே நான் நினைக்கல. அவங்களுக்கு பர்த்டே கூட ஒரு கேக்கு வாங்கி கொடுக்குற அளவுக்கு கூட என்கிட்ட கையில் காசு இருக்காது. ரொம்ப வருத்தமாக இருக்குங்க சார். பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி செய்ய முடியாது. மற்ற பிள்ளைங்களை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறேன். அப்பா அப்பா, எனக்கு நாளைக்கு பர்த்டேப்பா. தெரியுமா? எனக்கு கேக் வெட்டணும்னு ஆசையாக இருக்குப்பா. என்னோட மூத்த மகளுக்கு பர்த்டே கொண்டாடுறதுக்காக வேண்டி அப்போலாம் அந்த பவுச் கேக்குன்னு சொல்லுவாங்க. 2.5 வெள்ளி தான் அந்த கேக்கு, 2.5 வெள்ளி தான். அப்போ அதே வாங்கிட்டு போனால் நம்ம பர்த்டே எஸ்டேட்டுங்களாம் கொண்டாடிடுவாங்க, பெரும்பகுதி கொண்டாடிடுவாங்க. கொஞ்சம் நல்ல கேக்குன்னா ஒரு 5 வெள்ளிக்கு வாங்கலாம். அந்த 2.5 வெள்ளி கேக்கு தான். அதில் கூட என்கிட்ட 1 வெள்ளி 1.5 வெள்ளி என்கிட்ட கையில் இருந்துச்சு அந்த காசு. என்ன பிள்ளை கேக் வாங்கி விட்டு ஆசைப்படுது. என்கிட்ட 1.5 வெள்ளி இருக்குது, உங்கள்கிட்ட 1 வெள்ளி தான் கொடுத்தா நான் கேக் வாங்கி விட்டிடுவேண்ணே.
சோத்துக்கே வழி இல்லை, இன்னும் பிள்ளைக்கு கேக்கு வேறையா? போய் வேலை இந்த வேலை வெடி நான் பாடுறா கூட கேக்கா அது இதுன்ட்டு. அதுவும் என்னோடய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட். வாழ்க்கையில் முன்னுக்கு வரதுக்கு அது ஒரு டேர்னிங் பாயிண்ட் கூட சொல்லலாம். அது பெருத்த அவமானம் எனக்கு. ஏன்னா இப்போ ஒரு பிள்ளைக்கு ஒரு பர்த்டே கொண்டாடுறதுக்கு ஒரு கேக் வாங்கி கொடுக்காத அளவு கூடவா நான் இருந்திருக்கிறேங்கிறது எனக்கு பெருத்த அடி. அப்புறம் தான் உழைக்க ஆரம்பித்தேன். அப்போ இந்த தோட்டம் எனக்கு சொல்லிக் கொடுத்த அந்த 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 வெளிநாட்டு வேலை பிற்காலத்தில் எனக்கு பெரும் உதவியாக இருந்துச்சு. நாள் விட்டு ஒரு நாள் மறந்து தெளிக்கும் போது இதோட பாதிப்பு வந்து நமக்குத்தான் இந்த வழிய இது நமக்கு தான் அது. அந்த வகையில் எனக்கு இந்த சொரியாசிஸ்ங்கிற இது பாதிச்சுது. உடனே நான் அதை மாற்றிக்கிட்டு வேறு நிவாரணத்துக்கு வேறு இதுக்கு வந்துட்டேன் நான். இப்போ அந்த நோய் இல்லை. கணவர் தடுமாறிய போதெல்லாம் அவர் மனம் புரிந்து ஆதரித்து தோள் தந்து உதவியவர் இவரது மனைவி மட்டுமே. காரணம், இவருக்கும் கனவுகள் இருந்தன. எனக்கு வந்து இந்த காணி நிலம் வேணும் பராசக்தின்னு சொல்லி அந்த பாட்டை கேட்டு கேட்டு எனக்கு ஒரு நிலம் வேணும், அதில் ஒரு வீடு வேணும், சுற்றி பழமரம் வேணும்னு ஒரு கற்பனை சின்ன பிள்ளையிலேருந்து அது தோன்றுச்சு. கடைசி நான் இது எதிர்பார்க்காத தொழில் தோட்டம் கடைசியில் இப்போ தான் எனக்கு கையை கொடுக்குது. அப்புறம் உபரி வருமானம் அங்கே சும்மா தானே இருக்கிறமே, உபரி வருமானம் இருக்குது. ஒரு மாடு நகையை கொண்டு போய் வச்சு ஆரம்பத்தில் ஒரு 3 மாடு வாங்கினோம். அப்படியே மாடு உற்பத்தி ஆயிடுச்சு. அப்போ எங்களுக்கு வேறு வேலை வெளியில் போகிறதுக்கு எங்களுக்கு வெளியில் அங்கிட்ட இங்கிட்ட சுற்றுறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு எங்களுக்கு ஏற்படலை. அப்போ பால் வியாபாரம் அப்படியே ஒவ்வொரு வேலையாக நாங்கள் பொருளாதார உயர்வுக்காக வேண்டி நாங்கள் சேர்த்துக்கிட்டோம். பின்னால் போய் ரப்பர் மர குத்தகை எடுத்திருந்தோம். வெட்டிட்டு வந்ததோடு இங்கே மாடுகள்லாம் நிறைய இருக்கும். அப்போ இவங்க வீட்டில் போயிட்டு சாப்பாடு எடுத்து வெளியே இங்கேயே கொடுப்பாங்க. இங்கேயே தான் சாப்பிடணும். ஏன்னா அந்த அழுக்கு துணியோடு இருப்போம். நான் வீட்டுக்குள்ளே போக மாட்டேன். கொடுத்து அடுத்த வேலை காத்துட்டு இருக்கோம். சாப்பிட்டு அடுத்த கையோடு புல் வெட்ட போகணும். மாட்டுக்கு புல் வெட்டுறதுக்கு போகணும். அப்புறம் தோட்ட வேலையில் தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கோம். நிற்கிறதுனா கஷ்டம். அந்த உழைப்பு அப்படி உழைப்பு. அண்ணே ஒரு நிமிஷம். இந்தாங்கண்ணே, இதையும் அழைச்சிட்டு போங்க. நான் வந்து தாய் தானே வாங்கியிருக்கேன், கண்ணு நான் வாங்கலையா? பரவாயில்லண்ணே, தாயும் பிள்ளையும் பிரிக்க வேணாம். அதுங்க ரொம்ப தவிச்சு போயிருங்க.
ஒவ்வொரு வாட்டியும் பிள்ளைங்க படிக்கும்போது ஒரு மாடு விற்று தான் நான் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து காசு செலவு பண்ணேன். 6000 7000ன்னு. நாங்கள் எங்கேயும் கடன் வாங்கலை. அது எங்களுக்கு ரொம்ப நல்லா கை கொடுத்துச்சு. அப்புறம் மேற்கொண்டு நான் வந்து வியாபாரத்தில் கொஞ்சம் நல்ல முன்னேற்றம். பால் கொண்டு போய் வீடு வீடாக விற்கிறது, தயிர் போட்டு விற்கிறது, நெய் வியாபாரம், எல்லாமே வியாபாரம் தான். ஒரு காய்கறி வீட்டுக்கு மிஞ்சிருந்து போக அதையும் கொண்டு விற்றுருவேன். உழைப்பை முதலீடாக கொண்ட வாழ்வு ஏற்றம் கண்டது. இவரது தோட்டத்திற்கு அருகாமையில் நகரத்திற்கு சற்றே அருகே இருக்கும் இந்த வீட்டை வாங்கி குடியேறினார் நடராஜா. அடிப்படை வாழ்வை மேற்கொள்ளவே தடுமாறிய குடும்பம் பொருளாதாரம், கல்வி ஆகியவற்றில் உயர்வு கண்டது. காற்றையும் கடலையும் போலத்தான் கடுமையான உழைப்பாளிகளின் முயற்சிகளும். எது இலக்கு என்பது தெரியும், எது முடிவு என்பது தெரியாது. இவர்களை போன்றவர்கள் இருக்கும் வரை நிற்காமல் போகும் பாதை இந்த தோட்டம் சொல்லும் கதை.